பிரியமானவர்களே, இன்றைய ஒளியின் ஒளி ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். தேவன் எப்போதும் உங்களையும் உங்க குடும்பத்தை குறித்தான சித்தத்தையும் நினைத்து கொண்டே இருப்பாருங்க. நோவா 150 நாட்கள் படகுல இருந்தாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்கல. எப்ப இந்த தண்ணி வடியும் தெரியாது, எப்ப ஆண்டவர் நம்மோடு பேசுவார் அதுவும் தெரியாது. ஆனால் இந்த நோவா குடும்பத்தின் மேல வைத்திருந்த கரிசனை பாருங்க, தேவன் கிரியை செய்ய தொடங்கினார். ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய காரியங்கள் வாய்க்காதது போல தெரியும், எல்லாமே தடையா இருக்கிறது போல தெரியும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களுக்கு உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற கரிசனை பாருங்க, இன்றைக்கு அந்த காரியத்திற்கு கர்த்தர் கிரியை செய்ய துவங்கி விட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக காத்திருங்க, உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமா முடியும். உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார். God bless you.